வெல்கம் பேக் டு ஜகா வைசு சேனல். ஸோ லாஸ்ட்டாக வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி என்ன ஒரு vlogன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் போட்டிருந்துருப்போம். அந்த எக்ஸ்போ பற்றின வீடியோ தான் இது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸ்போனாலே வந்து ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த இப்போது பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சேர்ந்து எல்லாரும் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ அதில் வந்து சில பேர் வந்து ஸ்கேம் அது இதெல்லாம் சொல்கிறாங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அதாவது நானும் எக்ஸ்போ போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் இதை பற்றி பேசுகிறதுக்கு ஏன்னா எனக்கு அதில் சில விஷயங்கள் தெரிஞ்சதுனால அதை பற்றி நான் பேச போகிறேன். அந்த சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நிறையா வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக உங்களுக்கு எப்படிலாம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ள ஜெகா மாதிரி இல்லை, உங்களோட வீடியோஸ்லாம் நாங்கள் மிஸ் பண்ணுறோம், நீங்கள் எப்படிலாம் நீங்கள் கண்டென்ட் போடுவீங்க, நீங்கள் அதிகமாக உங்களோட சாரியோட ரிலேட்டடாக நீங்கள் எவ்வளோ வீடியோஸ்லாம் போடுவீங்கன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு 2 சிஸ்டர் வந்து போட்டிருந்தாங்க. அதனால் வந்து ஜெகா வந்து ஃபஸ்ட்டு மாதிரி வந்து உங்களோட இதில் நீங்கள் வீடியோஸ்லாம் போட்டுட்ருந்தீங்க. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி போடுங்க. ஃபேமிலி ரிலேட்டட் அப்படியே நீங்கள் போயிட்டுருக்க வேணாம். ஃபேமிலியாக வந்து நீங்கள் எப்போ நீங்கள் போடணுமோ அப்போ போடுங்க. இப்போ நீங்கள் வந்து கண்டென்ட் ஃபுல்லுமே இப்படியே இருக்குது. ஸோ உங்களை எல்லாம் திட்டுறவங்கள பற்றியே நீங்கள் ஏன் பேசி போடுறீங்க? நல்ல விதமாகவும் நாங்கள் பேசிகிட்ருக்கோம், உங்களையும் பிடிச்சி நாங்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு ஏன் நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? பிடிக்காத ஹேட்டர்ஸ்க்கு மட்டும் எதுக்கு ரிப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க? அதெல்லாம் தட்டி தூர போட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு சிஸ்டரோடைய வீடியோ வச்சு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, அவங்களோட வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் சிஸ்டர், அவங்களுக்கு அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், ஆனால் அவங்க அதை ஒரு நாள் கூட அவங்க அதை வந்து அவங்க பாசிட்டிவாக தான் கொண்டு போவாங்க. நீங்கள் அவங்களோட சேனல்லாம் போய் பாருங்கள், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்கள் வேலையை போய் பாருங்கள் சிஸ்டர், இதெல்லாம் போட்டு மைண்டில் போட்டு ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிக்கலாமான்னு தான் பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க. இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணாலும் இந்த உலகம் பேசும், உங்களுக்காக யாரும் வரப்போகிறது கிடையாது. இது வந்து உங்கள் லைஃப், நீங்கள் தான் வாழ்கிறீங்க, அது நல்லது கெட்டது நீங்கள் தான் பார்த்துக்க போகிறீங்க. ஸோ எதை பற்றியுமே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி சில பேர் போடுறாங்க. சில பேர் வந்து கமெண்ட்ஸ் போடவே பயப்படுற சில பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு ஃபேஸ் காட்டி போடுறதுக்கும் அதாவது ஃபேஸ் காட்டி போடுறதுக்கும் பயப்படுறவங்களும் இருக்காங்க. கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் போடுறதுக்கும் பயப்படுறவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்கள யாராச்சும் வந்து திட்டிடுவாங்களோ, எனக்கு சப்போர்ட் பண்ணி யாராச்சும் பேசி சப்போஸ் அவங்கள திட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கமெண்ட் போடாமல் இருக்கீங்க. அப்படி யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா எஸ் ஜெகா அப்படின்னு மட்டும் போடுங்க சிஸ்டர், நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் வந்து அப்படி சில பேர் கமெண்ட் போட கூட பயந்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்கள சொல்கிறேன் நான். ஏன்னா எனக்கு நிறைய பேர் வந்து என்கிட்ட தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நீ தாண்டி தான் இவ்வளோ தூரம் நீ வந்திருக்க, இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நாங்களாம் சொல்லாத விஷயத்தை கூட நீ வந்து ஓப்பனாக தைரியமாக நீ பேசியிருக்க, இதெல்லாம் வந்துட்டு யாருக்கும் புரியாது, எல்லாமே வந்து நடித்தா மட்டும்தான் இங்கே எல்லாம் வந்து நல்லவங்க அப்படி இப்படின்னு தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க, நீ எல்லாத்தையும் ஓப்பனாக சொன்னதுனால ஜெகா வந்து தப்பானவ அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க லைஃப்பில் போய் பார்த்தா தான் தெரியும் அவங்கவுங்களோட வண்டவாளம்லாம் என்னென்னு சொல்லிட்டு. இந்த மீடியாவை பொறுத்த வரைக்கும் நடிச்சுட்டு போயிடணும். நான் அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுடைய ஃபேமிலி விஷயங்கள் எல்லாமே கொண்டு வந்தால் அது எவ்வளோ தூரம் வந்து அது கொண்டு போய் விடும். அதில் நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த சோசியல் மீடியாவில் ஜெகா இப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது ஒரு விதத்தில் வந்து அது பாசிட்டிவாக வந்தாலும் அந்த நெகட்டிவாக அந்த ஒரு சிங்கிள் பேரண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ஜெகா அப்படின்றவங்க வெளியவே நான் வந்தேன். அது வரைக்கும் ஜெகா அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா டெய்லர், 10 வருஷமாக வந்து திருப்பூரில் உட்காந்து தைச்சிட்டு இருந்தாங்க, இதுதான் ஜெகா அப்படின்னு தான் தெரியும். அந்த ஒரு நெகட்டிவ், அந்த ஒரு சிங்கிள் பேரண்ட் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் அந்த ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு என்னுடைய மீடியா மைண்ட்ஸில் தான் நான் இன்டர்வியூ கொடுத்துருந்துருப்பேன். அதுதான் வந்து ஜெகானா யார், ஜெகா ஐஷு அவங்க யார், அது வரைக்குமே என் பேர் வந்து எல்லோரும் வைஷுன்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. எங்கள் பாப்பா பேர் வைஷுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படிலாம் வந்து வந்தது தான் இந்த ஜெகா வைஷு. அந்த ஒரு நெகட்டிவ் வந்து என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு. இந்த சோசியல் மீடியா வந்து என்றைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன தான் நம்ம நல்லது பண்ணோம்னா அது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. கெட்டது பண்ணாலும் பார்த்திங்கன்னா நல்லது பண்ணாலும் சரி, அதெல்லாம் ஒரு வாரத்துக்கு பேசுவாங்க. அந்த ஒரு வாரம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் ஒரு வீடியோ வந்து ரொம்ப நல்ல விதமாக போட்டிருந்தேன் அப்படின்னா என்னை பாராட்டி தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடுவாங்க. அடுத்த நாள் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்,
அதில் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேனே தெரியாமல் ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருப்பாங்க. அந்த அந்த ஒரு கமெண்ட்டை பார்த்து அப்படின்னு இவங்களே ஒரு கற்பனையை உண்டாக்கிக்கிறது. அவங்களுக்கு இவங்க பதில் சொல்லிட்டு போகிறோம். சுயமாக யோசிச்சு கமெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே சில பேருக்கு தெரியவே தெரியல. இந்த இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸுக்குன்னே சில கூட்டம் இருக்குது. எப்படின்னா மேலே அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் எதுவுமே தெரியாமல் ஒரு வீடியோ வருதுன்னா உடனே போய் கமெண்ட்ஸ் பார்க்க யாரெல்லாம் வந்தீங்கன்னு ஒருத்தவங்க போடுவாங்க. நான் சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ லைக் போட்டிருப்பாங்க. அங்கே மேலே வந்து அதுக்கு போட்ட வீடியோஸில் என்ன நம்ம வந்து என்ன போட்டிருப்போம், என்ன பேசியிருப்போம் எதுவுமே தெரியாது. பிளாங்காக வந்து அந்த கமெண்ட்ஸுக்கு ஒரு ரிப்ளை. நெகட்டிவ் இருக்கா, அந்த நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் ஒன்று போட்டு போயிடணும். அங்கே வந்து பாசிட்டிவ் இருக்கா, அவங்களுக்கு ஒன்று போட்டு போயிடணும். என்னன்னே புரியாமல் கமெண்ட் போடுறதுக்கும் சில பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சோசியல் மீடியானாலே பார்த்திங்கன்னா இப்படி தான். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம எதையுமே நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் கமெண்ட்ஸே ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன், கமெண்ட்டும் படிக்க மாட்டேன், கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ண மாட்டேன். அப்படிலாம் இருக்க போய் தான் நான் ஜஹா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் நான் வந்து நிற்கிறேன் ஒரு விஷயம். ஆனால் வந்து நானும் வெளியே இடத்துக்குலாம் போகிறோம் வரோம், எல்லோரும் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த இடத்துலலாம் வந்து உன்னை எனக்கு பிடிக்கல, நீ இப்படி பண்ணிட்டேன், ஏன் தைரியமே, ஏன் இவ்வளோ தூரம் கமெண்ட் பண்ணுறவங்க தைரியமாக வந்து அங்கே நீங்கள் பேசிட்டு போயிருந்துருக்கலாம். ஏன் கோயம்புத்தூரில் கூட எக்ஸ்போ போட்டிருந்தப்போ ஒரு 4-5 லேடிஸுங்களாம் வந்துட்டு சும்மா நீ என்ன பண்ணுற, அவனை பார்த்து சிரிச்சுட்டு போக வந்தோன்னு சொல்லி கீழே கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஏன் சிரிச்சுட்டு போகிறவன் தைரியமாக வந்து பேசிட்டு போகக்கூட தைரியமே இல்லாமல் வந்து சிரிச்சுட்டு போனான் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து டைரெக்டாக வந்து யாருமே யாரை பற்றி பேச போகிறது இல்லை. ஏன்னா நம்ம பிடிச்சி திட்டி விட்ருவோம், அந்த பயத்தில் வர மாட்டாங்க. அதனால் வந்து கமெண்ட்ஸ் என்ன கை தானே, எதை வேணாலும் போடலாம், அவள் என்ன ஆனால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த சோசியல் மீடியாவில் இதுதான் போயிட்டுருக்கு. நான் வந்து இந்த எக்ஸ்போ பற்றி தானே பேச வந்தேன், சரி அதை பற்றி பேசுகிறேன். லைக் பண்ணிங்களா? இது வரைக்கும் யாரெல்லாம் வீடியோ பார்த்தீங்க? நான் பார்த்தேன்னு சொல்லி யார் கரெக்டாக நீங்கள் சொல்லி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எக்ஸ்போன்றது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் தான் போட்டிருந்தோம். சென்னையில் வந்து லக்ஷ்மி ஹாலில் போட்டிருந்தேன். லக்ஷ்மி ஹால் வந்து அசோக் நகரில் போட்டிருந்தோம். இப்போ வந்து அங்கே நிறைய பேர் அங்கே எக்ஸ்போ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அங்கே யாருமே அந்த இடத்துல எக்ஸ்போ பண்ணவே கிடையாது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஐஸ்வர்யா மஹால், சௌபாக்கிய மஹால் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து ஒரு 2 ஸ்டாப் தான் முன்னாடி வந்துடும். பார்த்திங்கன்னா இப்போ அங்கே நிறைய பேர் எக்ஸ்போ பண்ணுறாங்க. அது ரொம்ப எனக்கு ஒரு ஹாப்பி. நான் வந்து போட்டதுக்கப்புறம் அவங்க நிறைய பேர் இப்போ போய் எக்ஸ்போ பண்ணுறாங்க. நல்ல ஒரு பிளேஸ் அது. எல்லோரும் வந்து எக்ஸ்போ போடுறதுக்கான ஈஸியாக அந்த லொக்கேஷன் தேடி வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் அது. ஓகே தான், அங்கே வந்து எல்லோரும் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் நான் எக்ஸ்போ போடுறதுக்கு வந்து ஒரு ரீசன் இருந்துச்சு, சரிங்களா? ஒருத்தவங்களோட சேர்ந்து நம்ம வந்து எக்ஸ்போ போடுற மாதிரி எக்ஸ்போன்றதை விட அவங்க நம்மக்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் எக்ஸ்போ பற்றி தான் என்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. அப்போ வந்து நான் ஓகே, ஃபஸ்ட்டு டே வந்து சொன்னாங்க, நானும் இவர் தான் போனோம். போயிட்டு எல்லாமே ஓகே பண்ணிவிட்டு வந்தோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா போனோம். அவங்க சில விஷயங்கள் சொல்லும்போது அவங்க சொன்ன அந்த ஃபஸ்ட்டு டே நாங்கள் பேசின அந்த ஒரு விஷயத்தினால பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா எக்ஸ்ட்ரா நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். என்னன்னா சாரீஸ் என்கிட்ட வந்து அப்போது ஒரு 7 lakh கிட்ட நம்ம எப்பா நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்போ போட்டோம் இல்லையா, அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம்? ஒரு 7 லட்சத்துக்கு இருந்திருக்குமா? ஃபஸ்ட்டு இல்லை இருந்தது. நம்ம அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணது கேட்கல. எவ்வளோ வச்சுருந்தோம்? ஒரு 7 லட்சத்துக்கு இருந்திருக்குமா? ஒரு 7 லட்சத்துக்கு வந்து ஸ்டாக் மட்டுமே நாங்கள் வச்சுருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு என்னென்னா நம்மக்கிட்ட வந்து நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வெளியே நம்மளோட ஃபேஸ் நம்ம காட்டி நம்ம எக்ஸ்போ அப்படின்னு ஒரு விஷயம் பண்ண போகிறோன்ற அந்த ஒரு ஆர்வத்தில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், எல்லாமே கிரெடிட்டில். அடுத்த நாள் போயிட்டு அவங்க கூப்பிட்றாங்க, நாங்கள் போகிறோம். அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு இது கொஞ்சம் செட் ஆகாது மாதிரி எனக்கு தோணுச்சு எனக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு இது செட் ஆகாதுமா அப்படின்னு நான் சொன்னோம். அதனால் வந்து அவங்க கொஞ்சம் வார்த்தைகள்லாம் விட்டாங்க. எனக்கு என்னென்னா அங்கே நான் பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆயிருக்காது. நான் யோசிக்காமல் நீட்டாக வந்து எல்லாத்தையும் நான் இந்த மீடியமில் உட்காந்து பேசியிருப்பேன். இப்போ என்னென்னா நான் யாரை பற்றி பேசி போட்டாலும் அவங்க என்னுடைய நேம் வச்சு அவங்க, அதனால் வந்து இப்போ யாரை பற்றியுமே நான் வந்து அவங்க பேரையோ எதையுமே நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா என்னுடைய நேரம், நான் யாரை பற்றி பேசினாலும் அவங்க வளர்ந்துருவாங்க. இந்த ஒரு சோசியல் மீடியாவில் ஃபேஸே இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. நான் பேசி போட்டேன் அப்படின்னா அப்படி போயிடுவாங்க. எதுக்கு ஏன்னா நம்மளுடைய ஃபாலோஸ் அவங்க யாருன்னு போய் சர்ச் பண்ண என்ன ஆகிடும்னா அவங்க வந்து கெயின் ஆகிடுவாங்க. அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன், சோசியல் மீடியாவில் மட்டும் யாரை பற்றியுமே யாரும் பேசி போட்டுறாதீங்க. அவங்க வேட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. இதுதான் நான் வந்து இந்த மீடியாவில் கற்றுக்கிட்ட விஷயம். அப்போ வந்து நான் சொன்னேன், எனக்கு இது சம்மந்தமே கிடையாது, தேவையில்லாமல் என்னை பற்றி இதெல்லாம் பேசிட்டு வச்சுக்காது
அவங்க பேசுனதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான வார்த்தைகள்லாம் பேசினாங்க. நான் வாயை மூடிட்டு எந்திச்சு வந்தேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளமில் இருக்கும். இதை பற்றி இதை நான் என்னோட மைண்டில் போட்டுக்கிட்டு நமக்கு எதுக்கிட்ட அந்த வம்பு போ அப்படின்ட்டு வெளியே வந்தோம். இருந்தாலும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன சொன்னார், நம்ம எக்ஸ்போ பண்ணுவோம், தனியாக பண்ணுவோம்னு சொன்னார். ஐயோ நம்மளால் முடியாதுப்பா, பயமாக இருக்குது, அது எப்படி என்ன எதுனே தெரியாது அப்படி நாங்கள் ஆரம்பித்தது தான் அந்த எக்ஸ்போ. சரிங்களா, ரொம்ப ரொம்ப பயத்தில் ஆரம்பித்தேன். நம்மளை நம்பியும் கஸ்டமர்ஸ் வருவாங்களா, நம்மளை நம்பியும் க்ரௌடு வருவாங்களா, நம்மளை நம்பியும் நம்ம ப்ராடக்ட்லாம் வாங்குவாங்களா. நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க, ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்போ பண்ணும்போது அவ்வளோ பயம். ஆனால் செம க்ரௌடு. ஆனால் எனக்கு அந்த என்ன பண்ணணுன்னே தெரியாமல் ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் சரியாக பண்ணாமல் நான் வந்து சொதப்பி சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன். அதுக்கப்புறம் நார்மலாக இப்போ நீங்கள் போட சொன்னால் நான் நார்மலாக போட்டுருவேன். இப்போ எங்கே போனாலும் நமக்கு என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எங்கெங்கே வந்து ப்ராடக்ட் என்னென்ன வாங்கணும், ஸ்டாண்டு வேணும், அந்த ஒரு ஸ்டால் போடுறது, எங்கெங்கே என்ன பேசணும் எல்லாமே இப்போ அத்துப்படி. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு பயம் இருந்துச்சு. இதில் வந்து நல்லது எது கெட்டது எது, இதில் வந்து இப்போ ஸ்கேம் சொல்கிறாங்க, அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அமௌண்ட் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. ஏன் இப்போ நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இப்போ சிஸ்டர் பற்றி சஷ்டி சிஸ்டரில் இவங்க சசிலயா சிஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லோரும் சேர்ந்து குரூப்பாக அவங்களோட சிஸ்டரும் அவங்களும் சேர்ந்து பண்ணுறாங்க. அப்புறம் நந்து சாய் பொட்டிக் அவங்களும் ஃபஸ்ட்டு தனியாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 60 பேர்கிட்ட வந்து மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லோரும் சேர்ந்து அவங்களும் பண்ணாங்க. இப்படிலாம் இருக்கும்போது இதெல்லாம் அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க, இவங்களை வச்சு சம்பாதிக்கிறாங்க, ஸ்டால் வந்து போடுறவங்கள வச்சு இவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்து நானும் தான் பண்ணேன். ஆனால் நான் யாருக்குமே கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து என்கிட்டயே ஸ்டாக் நிறையா இருக்குது, என்கிட்டயுமே பொருள் நிறையா இருக்குது. அப்படி இருக்கும்போது இதில் லாபம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நம்மளை நம்பி வரவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம அவங்கக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து அவங்க வந்து போடுறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ நானும் சாரீ வச்சுருக்கேன், அவங்களும் சாரீ போட்டாங்கன்னா கஸ்டமர் என்கிட்ட தானே வருவாங்க, அவங்களுக்கு எப்படி இங்கே சேல்ஸ் நடக்கும் அப்படின்ற ஒரு பயம். ஏன்னா என்கிட்ட ஸ்டாக் இருக்குது, நான் ஒரு எக்ஸ்போ பண்ணுறேன் அப்படின்னா அது என்னுடைய பொருள் தான் அங்கே விற்கணும்னு தானே என்னுடைய மைண்ட் செட் இருக்கும். அதனால் வந்து இப்போ அவங்களுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது என்னுடைய பொருளை நான் வைக்கக்கூடாது, நான் வைக்க மாட்டேன். ஆனால் இப்போ லாஸ்ட் டைம் இவங்க நந்து சாய் பொட்டிக் வந்து அவங்களோட ப்ராடக்ட் வந்து அவங்க லாஸ்ட் அந்த என்ட்ரன்ஸில் தான் வைக்காமல் அந்த லாஸ்ட்டும் வெளியே அந்த எக்ஸிட் அவருக்கு போகிறதுக்கு வெளியில் தான் வச்சுருந்தாங்க. ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்மளை நம்பி வந்தவங்களுக்கும் ஃபஸ்ட்டு முதலிடம் கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்மளோட பொருள் விற்றாலும் சரி விற்கலாலும் சரி லாஸ்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணாங்க. செம்ம, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க பண்ண விஷயம். ஏன்னா நம்மளை நம்பி அங்கே ஸ்டால் போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து தனியாக போட்டேன். அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே அன்றைக்கி மறுநாள் வந்து எங்ககிட்ட கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு 5 ஸ்டால் வந்து அதாவது இந்த ஸ்நாக்ஸு நைட்டி இந்த மாதிரிலாம் போட்டுக்கிறோன்னு சொல்லி கேட்டாங்க. சேம் வந்து இந்த நான் சாரீஸ் மட்டும் இல்லாமல் மீதி உள்ள ப்ராடக்ட்டுக்கு நான் கொடுத்தோம். ஏன்னா அங்கே மண்டபத்தோட காஸ்ட்டு ரொம்ப அதிகங்க கோயம்புத்தூரில். அங்கே எப்படின்னா 1 ஹவருக்கு அந்த ஏசியோட இதே பார்த்திங்கன்னா 5000 ரூபா, 1 ஹவருக்கு 5000 ரூபா. ஐயோ ரொம்ப ரொம்ப அங்கே காஸ்ட்லி. கோயம்புத்தூர் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் ரொம்ப 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 காஸ்ட்லி. நான் வந்து போட்ட இடமும் ரொம்ப தப்பான இடத்துல போட்டேன். இருந்தாலும் க்ரௌட் இருந்தாங்க. இன்னும் நான் கொஞ்சம் அவுட்டரில் போட்டிருந்துருக்கலாமான்னு தோணுச்சு. ஏன்னா நான் வந்து போட்ட ரொம்ப ரொம்ப மெயின் ஏரியாவா, அங்கே சிவா டெக்ஸ்டைல் இருக்குது, அங்கே எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. நம்ம போய் பக்கத்தில் போட்டால் எப்படி வருவாங்க, நம்ம ஊருக்குள்ளே ஏதாவது உள்ளே நம்ம வந்து உள்ளே நம்ம போட்டிருந்தா தான் நம்ம கரெக்டாக இருந்திருக்கும். அதுவே தெரியாமல் பண்ணிட்டோம், அதுவும் சொதப்பல். இங்கேருந்து போகும்போது அவ்வளோ தடங்கள் எல்லாத்தையும் மீறி பண்ணினேன். அதுலேயும் வந்து எனக்கு என்னவோ ரொம்ப நம்ம வந்து அமௌண்ட் வைஸ் நான் இதில் எடுத்த காசு எல்லாமே நான் ரொம்ப செலவு அதிகமாயிட்டு. என்னென்னா நாங்கள் இங்கேருந்து போனது ஒன்று, அங்கே வேலை செய்கிறதுக்கு வந்தவங்களுக்கு தனியாக, ரூம் வாடகை தனியாக, ரெண்ட்டு தனியாக, கரண்ட் பில் தனியாக, அதுக்கப்புறம் ஏசிக்கான அந்த ஒரு காஸ்ட்டு தனியாக, கிட்டத்தட்ட 4.5 லட்ச ரூபா நான் இதுக்கு மட்டுமே ஒதுக்குனேன். என்னுடைய லாபத்தில் வந்த காசு எல்லாத்தையுமே நான் இப்படி விட்டுட்டேன். அப்போ எவ்வளோ பெரிய லாக் ஆகிருப்பா யோசிச்சு பாருங்களேன். இந்த எக்ஸ்போ போட்டு நீ என்ன சம்பாதிச்சேன்னு கேட்டிங்கன்னா, சம்பாரித்தோம், நிறைய செலவும் பண்ணிட்டோம். இதனால தான் வந்து இப்போ எல்லாருமே வந்து சேர்ந்து பண்ணும்போது அதுக்கான அந்த வாடகைக்கான காசாச்சும் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ வந்து நான் வந்து போடுறேன் அப்படின்னா என்னை நம்பி கஸ்டமர் வர வைக்கணும், அங்கே மற்றவங்களுக்கு அங்கே சேல்ஸ் நடக்கணும். இதுதான் அங்கே மெயின் விஷயம் இல்லையா. நான் தனிப்பட்ட முறையில் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ நான் லாஸ் தெரியுங்களா. 4.5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா நான் வந்து இதுக்கே நான் ஒதுக்கின மாதிரி ஆயிடுச்சு. நான் அதில் என்ன லாபம் எடுத்திருப்பேன், அதில் கொஞ்சம் லாக் ஆகிட்டேன். கோயம்புத்தூர் எக்ஸ்போவில் தான் நான் கொஞ்சம் லாக் ஆனதே வந்து. ஆனால் சேல்ஸ் இருந்தது. பட் இதில் நாங்கள்
அது என்ன சொல்லுவாங்க, இன்கம் வந்தது. ஆனால் அதுக்கேற்றபடி செலவுகள் அதிகமாகிடுச்சு. மொத்தம் வந்து 17 பேர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் ஆட்கள் போட்டு அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ருபீஸ் யோசிச்சு பார்த்துக்கோங்க. 2 நாள் ஒர்க், 2.5 நாள் கிட்ட இருந்தாங்க. அவங்களுக்கு தனியாக மண்டபத்தோட வாடகை, கரண்ட்டு பில்லு, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஏசிக்கு தனியாக அது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரூம் எடுத்திருந்தோம், அதுக்கு வண்டிக்கு பெட்ரோலு, இங்கேருந்து நாங்கள் போயிட்டு வர்றதுக்கான சார்ஜஸ்ஸு, எங்கள் கூட வந்தவங்களுக்கான தனியாக அவங்களுக்கு சேலரி, இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுதான் சொல்ல வரேன் நான். ஆனால் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆனால் சென்னையில் நாங்கள் வந்து போட்டப்போ எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. 3வது எக்ஸ்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்ட இடத்துலேயே போட்டது, லக்ஷ்மி ஹால்லே போட்டது. என்னென்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்போவே நாங்கள் அங்கே தான் போட்டிருந்தோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் ஃபுல்லுமே அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்தாங்க. ஓகே, அப்போ நம்ம வேறு இடத்துல போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் திரும்ப 3வதுமே அங்கேயே நான் போட்டதுனால அது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் போயிடுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னை நம்பி இங்கே எனக்கு ஒரு 5 பேருக்கு நாங்கள் வந்து ஸ்டால் கொடுத்துருந்தோம். ஒருத்தவங்க ஃபுட்டு வந்து வெளியே ஒருத்தவங்களுக்கு தான் நாங்கள் ஃபுட்டு கொடுத்தோம், ஒருத்தவங்களுக்கு தான் நாங்கள் வந்து ஜுவல்லரி கொடுத்தேன், ஒருத்தவங்களுக்கு தான் வந்துட்டு மெட்டர்னிட்டி வேர், இந்த நைட் வேர்ஸ் குட்டீஸ்களுக்கெல்லாம் போட்டாங்க, ஒருத்தவங்க வந்து சுடி டாப்ஸ் எல்லாமே போட்டாங்க, ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஹேண்ட் கிளிப்ஸு எல்லாமே போட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஓகே சிஸ்டர் சூப்பர், நீங்கள் நெக்ஸ்ட் எப்போ போட்டாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அந்த ஃபுட்டு போட்டவங்க மட்டும் தான் வந்துட்டு மனசாட்சியே இல்லாமல் பேசிட்டு போனாங்க. நாங்கள் மட்டுமே ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் 4000 ரூபாய்க்கு நாங்கள் அங்கே அவங்ககிட்ட வாங்கியிருக்கோம். டீ, காஃபி, சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்க கேட்டால் வந்து இதில் தான் நாங்கள் சம்பாதிக்க முடியும்னு சொன்னாங்க. சரி ஓகே, அது உங்கள் சிஸ்டர் இவ்வளோ அதிகமாக போட்டிங்கன்னா வரவங்க எப்படி சிஸ்டர், அதெல்லாம் சொல்லியுமே அவங்க அதிகமாக போட்டாங்க. நாங்கள் மட்டுமே ஃபஸ்ட்டு டே 4000 ரூபாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டால் போட்டவங்களும் அங்கே தான் சாப்பிட்டாங்க. மொஜிட்டோ அது இதுன்னு எல்லாமே நல்லா சாப்பிட்டாங்க. வர கஸ்டமர் ஃபுல்லுமே அவங்க கிட்ட தான் போகிறாங்க, டீ சாப்பிட்றாங்க, எல்லாமே வாங்கி சாப்பிட்றாங்க. மனசாட்சியே இல்லாமல் போகும்போது நான் பேலன்ஸ் காசு நான் கொடுக்குறேன்னு சொன்னவங்க காசு கொடுக்கல. அதாவது அந்த 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 ரெண்ட்டு நாங்கள் சொன்ன அந்த ரெண்ட்டில் பாதிக்கு மட்டும் கொடுத்துட்டு எனக்கு சேல்ஸே இல்லை அப்படின்ட்டு போனாங்க. ஆனால் மற்றவங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஃபுட்டு வந்து கரெக்ட் வை அதாவது ஃபுட்டு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு கொடுத்து உங்களுக்கு அங்கே சேல்ஸ் நடக்கலைன்னா நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு தான் நாங்கள் கொடுத்துருந்தோம் சரிங்களா. ஆனால் அவங்க வந்து கடைசியாக அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. மற்றபடி எல்லாருமே வந்துட்டு சிஸ்டர் நீங்கள் நெக்ஸ்ட்டு எப்போ போட்டாலும் நீங்கள் எங்களை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஃபுட்டுங்க ஒருத்தர் தான் போட்டிருக்காங்க, எல்லாருமே அவங்கக்கிட்ட தான் போகிறாங்க, அவங்களுக்கு அங்கே சேல்ஸ் நடக்காமல் இருந்திருக்குமா? நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு அங்கே என்ன ஓடுமோ அதை நீங்கள் கொண்டு வாங்க சிஸ்டர்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் அதிகமாக செஞ்சுட்டு கொண்டு வந்துட்டு நீங்கள் அங்கே வேஸ்ட் பண்ணால் அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க வந்து சேல்ஸ் நடக்குன்னு சொன்னதே அது பொய். ஏன்னா வந்த க்ரௌடு ஃபுல்லுமே அங்கே தான் இருந்தாங்க. எங்களுக்கான அந்த 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 ரெண்ட்டுக்கான காசை வந்து கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பேசணுமோ அத்தனையும் பேசினாங்க. அவங்க மட்டும்தான் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டாங்க. மற்றபடி வேறு நல்லபடியாக பண்ணேன். இதில் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் பண்ணினது வந்து இப்படி தான். இதில் நான் வந்து ரெண்ட்டுக்கு நான் விட்டுருந்தேன், ஒரு 5-6 பேருக்கு விட்டுருந்தோம். அவங்களுக்கு ஓகேவாக இருந்தது. நான் வந்து எனக்கு வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாரியை விட எல்லாமே சுடி டாப்ஸ்க்கு எல்லாமே லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வரவங்க, இப்போ நம்மளுடைய கஸ்டமர் வந்தாங்கன்னா இப்போ அந்த ஒரு காசெல்லாம் கொண்டு வந்து இப்போ வந்து என்கிட்ட மட்டும் போல் வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா எனக்கு இன்னுமே எனக்கு லாபமாக இருந்திருக்கும். என்னை நம்பி அங்கே ஒரு 5 பேர் வந்து ஸ்டால் போட்டவங்களுக்கும் அங்கே பிஸ்னஸ் நடந்தது சரிங்களா. இது வந்து நம்ம தனித்துவமாக நம்ம பண்ண விஷயம். இப்போ வந்து எக்ஸ்போ வந்து இப்போ எல்லாருமே ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாரும் பண்ணுறாங்க இல்லையா. 60 ஸ்டால் 100 ஸ்டால், ஃபஸ்ட்டு வந்து 60 ஸ்டால் போட்டாங்க, அதுக்கப்புறம் 100 ஸ்டால், இப்போ வந்து 200 ஸ்டால் 250 ஸ்டால். பாண்டிச்சேரியில் சிஸ்டர் வந்து ஒரு 300 ஸ்டால் கிட்ட கொடுத்ததா சொல்லி பண்ணோம். சரி, மாநாடு மாதிரி பண்ணாங்க, செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா க்ரௌடு வர வச்சுட்டாங்க. மற்றபடி அங்கே சேல்ஸ் நடக்கிறது வந்து கஸ்டமருடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம். எல்லா இடத்துலையுமே எல்லாருமே சொல்கிறது தான். ஏன்னா வந்து எனக்கு வந்து இதில் என்ன அப்படின்னு படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஸ்டால் போட போகிறீங்க இல்லையா, ஸ்டால் வந்து போட போகிறவங்க வந்து உங்களுக்கு அதுக்கான வாடகை சொல்லிடுறாங்க, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாமே முன்கூட்டி உங்ககிட்ட சொல்லி தான் உங்ககிட்ட பேமெண்ட் வாங்குறாங்க, கரெக்டுங்களா? அப்போ எல்லாத்துக்கும் ஓகே பண்ணி தான் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் குழந்தை கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லாமே ஓகே பண்ணி போகிற நீங்கள் இல்லை, நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் யோசிச்சு பார்த்து இது நமக்கு ஓகேவா இருக்குமா, நமக்கு அங்கே சேல்ஸ் நடக்குமா, இது நமக்கு சரி வருமா, வீட்டில் வந்து நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கலாம், உங்களோட பசங்களாக இருக்கலாம், உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம், எல்லாருடைய பர்மிஷனோடு தானே நீங்கள் ஒருத்தவங்க இடத்துல நீங்கள் போய் ஸ்டால் போட போகிறீங்க. நீங்கள் குழந்தை இல்லை. அப்படி இருக்கும்போது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்களை பற்றி நம்ம பேசுறதெல்லாம் தப்பு இல்லையா?
நீங்கள் பேசி போட்டாலும் நான் என்ன சொல்கிறேன்னா சிஸ்டர், உங்களுக்கு அந்த லைக்கு அந்த கமெண்ட்ஸில் வந்து பேசுகிறாங்க அந்த ஒரு 4-5 வார்த்தை, அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து நமக்கு நிற்காது சிஸ்டர். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாமே நீங்கள் நம்ம வந்து தெரிஞ்சு தான் போகிறோம். தெரிஞ்சது இது லாபம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கணும். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸே காட்ட முடியாதவங்கலாம் இன்றைக்கி வந்து ஸ்டால், நம்மளும் வந்து ஒரு இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நம்மளும் எக்ஸ்போ பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட போகிறாங்க. எல்லாருக்குமே வந்து சேல்ஸ் நடக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் இப்போ வந்து என்னுடைய மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கும், ஃபேஸே வெளியே தெரியாதவங்க, பிஸ்னஸ் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு இன்ஸ்டாகிராம்னால எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்றவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், நான் என்னை எடுத்துக்கோங்க, ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறேன்னா, அக்கா நான் இன்ஸ்டாகிராமில் இல்லைக்கா, இன்னைக்கு கூட எனக்கு ஒரு பொண்ணு பார்த்தீங்கிட்ட 1 மாதம் ஆகிடுச்சு, எனக்கு விசிபிள் செயின் பற்றி எனக்கு அந்த பொண்ணு வந்து எனக்கு விசிபிள் செயினுக்கு வந்து எனக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு இனிமேல் நான் வீடியோவே போட முடியல. அந்த பொண்ணுகிட்ட நான் வந்து பேமெண்ட் மவுக்கும் நமக்கு பண்ணிட்டாங்க, வீடியோவே போடவே முடியல. ஆனால் நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன், பட் இன்னும் நான் வீடியோ போடல. நம்ம ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான காஸ்ட் நம்ம வாங்கிட்டு நம்ம பண்ணுறோம், அவங்களுக்கு அந்த சேல்ஸ் நடக்கணும், எல்லாமே இருக்குது, கரெக்டுங்களா? இது வந்து நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணால் இன்றைக்கி இவ்வளோ ஃபாலோஸ் இருக்கிறவங்க ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஃபாலோஸ் கெயின் ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் வந்துட்டு சேல்ஸ் நடக்கும், ஆனாலும் ஃபாலோஸ் கெயின் ஆகிடுவாங்க. நீங்கள் வந்து அந்த ப்ரொமோஷன் பண்ணுறீங்களே, நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட இதுக்கு நீங்கள் தான் ப்ரொமோட் பண்ணி அவங்க எப்படி பண்ணிக்கிறாங்க அந்த ஒரு ஃபாலோஸை மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். உங்களுடைய ஷாப்புக்கு வராங்களே, உங்களை வந்து விசிட் பண்ண வராங்க இல்லையா, அவங்கள நீங்கள் தக்க வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கு ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஃபாலோவர்ஸை நீங்கள் வந்து கெயின் பண்ணுறது உங்கள் வேலை. இல்லை எனக்கு ஃபாலோவர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் தேடி போய் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணும்போது பேமெண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் தாண்டி நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னா நாங்கள் சும்மா பண்ண முடியாது சிஸ்டர். ஏன்னா இது வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்னால் இதுவும் எங்களுடைய வேலை. அப்போ வந்து நாங்கள் உங்களுக்கான ப்ரொமோஷன் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான நாங்கள் சேல்ஸ் நடக்குதோ இல்லையோ உங்களுக்கான கஸ்டமர் அங்கே நாங்கள் வந்து வர வச்சுருவோம். அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ராடக்ட் நல்லா இருக்குது, ஃபஸ்ட் டைம் வாங்கிடுவாங்க, 2வது டைம் உங்களுடைய ப்ராடக்ட் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் உங்களை விட்டு போக மாட்டாங்க. இது வந்து நான் ப்ரொமோஷனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்போ வந்து இப்போது எல்லாமே நம்ம தெரிஞ்சு தான் போகிறோம். அதனால் வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. எனக்கு அங்கே போனேன், எனக்கு அவங்க உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணலை, உங்களை அவங்க கண்டுக்கலை, உங்களுக்கான வீடியோ அவங்க போட்டு கொடுக்கல, உங்களை அங்கே மதிக்கலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் பேசி போடுறது தப்பு கிடையாது. நாங்கள் போனோம், அங்கே வந்து அவங்களுக்கு தான் சேல்ஸ் நடந்துச்சு, எனக்கு சேல்ஸ் நடக்கலை, அது நம்ம பேசுறது தப்பு இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாமே தெரிஞ்சு போயிட்டு அப்படி பேசக்கூடாது. அதுக்கு நீங்கள் முன்னாடியே யோசிச்சுட்டு நமக்கு அங்கே நடக்குமா நடக்காதான்னு தெரியாமல் போய் நிற்கக்கூடாது. ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப்ல நான் ஒன்று சொல்லிக்கிறது என்னன்னா, நாங்கள் எக்ஸ்போ அப்படின்னு பண்ணினா அப்படின்னா ஃபாலோஸ் இருக்கிறவங்களுக்கு நான் வாய்ப்பே கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவங்கள பார்த்துப்பாங்க. ஏன்னா நாங்களும் நெக்ஸ்ட்டு எக்ஸ்போ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எங்ககிட்ட நிறையா பேர் வந்து அக்கா நீங்கள் எக்ஸ்போ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எங்களை கண்டிப்பாக கூப்பிட்டுங்க, கண்டிப்பாக நாங்கள் வருவோம், எங்களை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுடைய எக்ஸ்போவில் நாங்கள் போடணும்னு சொல்லி எனக்கு சேட் வருது நான் சொல்கிறேன். அதனால் வந்து எங்கே போடுறதுன்னு தெரியல, இன்னும் அந்த ஒரு யோசனை இல்லை. அதனால் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்போ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிஸ்டர் ஃபேஸே வெளியே நான் வந்து ஃபேஸ் காட்டினதில்லை, எனக்கு இன்ஸ்டாகிராம் கிடையாது, யூடியூப் கிடையாது, இருந்தாலும் நானும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அங்கே வாய்ப்பு இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் சாரி போடுங்க, ஜுவல்லரி போடுங்க, என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன இருக்கோ எல்லாமே போடுங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமில் 5000 ஃபாலோஸ் கூட இல்லாதவங்க, மேக்ஸிமம் வந்து 5000 வச்சுக்கலாமா? இல்லை ஆனால் வந்து எனக்கு என்னென்னா முதலிடம் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபேஸே எனக்கு இன்ஸ்டாகிராமில் எனக்கு அக்கௌண்ட்டே எனக்கு இல்லை அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு வாய்ப்பே இருக்கும் எங்களுடைய எக்ஸ்போவில். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்போவில் நீங்கள் வந்து என்னென்னலாம் நடக்குது, எப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, எப்படிலாம் கஸ்டமர் வராங்க, உங்களோட கடைக்கு வராங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் விசிட்டிங் கார்டு கொடுங்க. உங்களுடைய இதுக்குன்னு விசிட்டிங் கார்டு கொடுத்து நம்பர் கொடுத்து உங்களுடைய ப்ராடக்ட் நல்லா இருக்குதுன்னா கண்டிப்பாக அவங்க நெக்ஸ்ட் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி அவங்கள வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு எக்ஸ்போனாலே இதுதான். கஸ்டமர் வரவங்களை வந்து நீங்கள் திரும்ப அவங்கள வர வைக்கிறது வந்து எதுலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கைக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க வருவாங்க, பிடிக்கலன்னா நெக்ஸ்ட் வர மாட்டாங்க. அப்போ அதுக்கேற்றபடி நீங்கள் ப்ராடக்ட் நீங்கள் கொண்டு வாங்க.
நம்மளோட எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா ஃபாலோஸே இல்லை, நான் வந்து ஃபேஸ் காட்ட மாட்டேன், எனக்கு அதுக்கான தைரியம் எனக்கு இல்லை, இருந்தாலும் நானும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு முதலிடம் இருக்கும். அது என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்நாக்ஸோ என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் எப்போ பண்ணுறேனோ அப்போ கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் நான் சொல்ல வரேன். அதனால் வந்து எக்ஸ்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் ஸ்டால் போட போகிறீங்கன்னா என்னோட சஜெக்ஷன் சொல்லிகிட்டு இருக்கேன், ஒரு வாட்டிக்கு 100 டைம் யோசிங்க. போய் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அனாவசியமாக பேசாதீங்க. சரிங்களா? எல்லாமே தெரிஞ்சு தான் போகிறீங்க. சரிங்களா? போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு சேல்ஸ் நடக்கலலாம் பேசக்கூடாது. அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான் சிஸ்டர். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிங்க, பல டைம் யோசிங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பேசக்கூடாது. அப்போ நீங்கள் உங்களுக்கு தைரியமாக நீங்கள் அங்கேயே நின்று நீங்கள் அவங்கள பார்த்து பேசிடணும். சரிங்களா? அதனால வந்து எதாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிடுங்க. வீடியோவில் வந்து பேசி தேவையில்லாமல், இப்போ நான் அது ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம வந்து சின்ன குழந்தை கிடையாது சிஸ்டர். இப்போ நானே ஒரு இடத்துல போய் எக்ஸ்போ பண்ண போகிறேன் அப்படின்னா அதை லாபம் நஷ்டம் எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்குன்னு போயிட்டு அந்த மண்டபம் சரியில்லை, அந்த மண்டபம் வந்து கிழக்கு வாசல் இல்லாமல் மேற்கு வாசலாக போச்சு, அந்த மண்டபத்தோட ஓனர் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை, மண்டபத்தில் ரெண்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த மண்டபத்து மேலே நான் புகார் பண்ண முடியுமா? நான் தெரிஞ்சுதான் போகிறேன். அங்கே வந்து க்ரௌடு வருமா வராதான்னு சொல்லி 2 மைண்டாக பிளாங்காக போய் ஒரு ப்ராடக்டை கொண்டு போய் 20 லட்சம் 30 லட்சம் ஸ்டாக்கை கொண்டு போய் உட்காரோம் அப்படின்னா பிளாங்காக தான் உட்காந்தேன். அது லாபம் நஷ்டம் எல்லாமே அது வந்து என்னையே சார்ந்தது. அப்போ நீங்கள் இங்கேருந்து நீங்கள் வெளியூருக்கு நீங்கள் போகிறீங்க, எங்கே போய் நீங்கள் போய் ஸ்டால் போட்டாலும் அதுக்கான முழு பொறுப்பு நம்மளோட இது மட்டுமே. சரிங்களா? ஏன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு தான் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க. அப்படி இருக்கும்போது போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறது தப்பு. இதுதான் என்னுடைய கருத்து. இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்க்கணும் இது எத்தனை பேர் இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்கல அப்படின்றத நான் பார்க்குறேன். சரிங்களா? என்னடா பார்த்தீங்கன்னா ஹீட், இது வந்து எங்களுடைய எக்ஸ்போவில் ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க. இது வந்து என்னென்னா எனக்கு கால் வலி எனக்கு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ரத்தக்கட்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டதுனால டெய்லி வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து கால் ஃபுல்லாக ரத்த கட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஹீட் வாட்டர் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ சரியா தப்பா அப்படின்றத கரெக்டாக சொல்லுங்கள். இந்த வீடியோ யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்களோ எனக்கு அக்கா ஃபுல்லாக பார்த்துட்டோம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல்லிங் அடிச்சு ஆண்ட போடுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஜெகா ஏசியா வீடியோவை நல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ஹசித் சொல்லிட்டு இருக்கான், சர்ப்ரைஸ் பண்ணிட்டு எல்லாரும் பாருங்க. ஓகேவா? பாய் பாய்.